லவ்லீஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த சீரிஸோட அடுத்த எபிசோட் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி நீங்கள் யாராவது இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க ஹாய் பட்டனையும் தட்டி விட்டுக்கோங்க. இவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேதரிங்க்கு வந்த இடத்துல கார்டு துரத்துறாங்க சொல்லிட்டு எல்லாரும் ஒரு பக்கம் ஓடி போயிருப்பாங்க இல்லையா? அப்போ ஜுன்னும் ஹீரோயினும் ஒரு இடத்துல போயிட்டு ஒளிஞ்சிட்டு இருப்பாங்க. அந்த இடத்துல ஹீரோயினை பார்த்தோன்னே இவனுக்கு ஒரு மாதிரி ஃபீல் ஆயிருக்கும். அதனால ஹீரோயினை கூப்பிடுறானா. ஹீரோயினும் நிமிந்து பாக்குறாங்க. அந்த நேரம் பார்த்துட்டு இவனுக்கு கால் வருது. ஆனா அதை கூட கண்டுக்காம ஹீரோயினே பார்த்துட்டு இருக்கானா. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, உனக்கு ஒரு கால் வருது அப்படின்ட்டு. எடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான். கால்ல நாங்களாம் சேஃப் ஆயிட்டோம், நீ இந்த இடத்துக்கு வந்துரு அப்படின்ட்டு சொல்லிட்டு வச்சிடறான். அவனும் சரி ஓகே வா போலாம் சொல்லிட்டு ஹீரோயினை கூப்பிட்டு வந்துடுறாங்களா. இப்படி இவங்க ரெண்டு பேரும் நடந்து வரத ஹீரோ ஒரு மாதிரி பாக்குறாரு. அவர் இந்த கேதரிங்ல உட்காந்துட்டு இருக்கும் போது ஜுன்னை நோட்டீஸ் பண்ணிருப்பாங்க. ஜுன் வந்துட்டு ஹீரோயினே ஒரு மாதிரி பார்த்துட்டு இருக்கிறது. ஆக்சுவலா அதனாலதான் இவங்க ரெண்டு பேரும் ஒன்னா இருக்க கூடாதுன்ட்டு போன் வேற பண்ணி வர வச்சிருப்பான். ஜுன் இப்ப நடந்து வந்துட்டு இருக்கும்போது அவனுக்கு கண்ணு பிளர் ஆகுது. என்னடா இது பிளர் ஆகுதுன்னு கண்ணாடி திறந்து பார்த்தா கண்ணாடி இல்லாமலே அவனுக்கு நல்லாவே தெரியுது போல. இப்போ ஹீரோ டக்குன்னு வந்துட்டு ஹீரோயின் கையை பிடிச்சிட்டு நான் இவளை விட்டுட்டு வந்துட்டு உங்ககிட்ட பேசுறேன்டா சொல்லிட்டு கிளம்பிட்டு இருப்பாரா. இவங்க ரெண்டு பேரும் இப்படி போறத சன் பார்த்துட்டு அவங்க ரெண்டு பேரும் ஜோடியா நல்லா இருக்காங்கன்னு சொல்றாங்க. அதுக்கு அவரை முறைச்சிட்டு இருக்கான். இப்ப ஹீரோயினை டிராப் பண்றதுக்காக போயிருப்பாங்க. அவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு போயிட்டு இருக்கும்போது உனக்கும் ஜுன்னுக்கும் எத்தனை நாள் ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்னு கேக்குறாங்க. நாங்க சின்ன வயசுல இருந்தே ஃப்ரெண்ட்ஸ் தான், இப்போ வரைக்கும் ஒன்னாவே இருக்கோம் சொல்றாங்களா. அப்படியா, அவங்களை பார்க்கும்போது ஃப்ரெண்ட்ஸ் மாதிரியே தெரியல, அதுக்கும் மேல போல இருக்க மாதிரி தான் எனக்கு ஃபீல் ஆகுது. அது மட்டும் இல்லாம நீங்க ரெண்டு பேரும் வேற வேற ஆளா இருந்தாலும் உங்க பிஹேவியர் எல்லாம் ஒரே மாதிரி இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்படியே அவங்க வீட்டுக்கு வந்துடுறாங்க. சரி ஓகே பாய் சொல்லிட்டு ஹீரோ கிளம்பிடுறாரு. இன்னொரு பக்கம் ஜுன் கண்ணாடி கழட்டிட்டு போட்டுட்டு பாத்துட்டு இருக்காரு. என்னடா இது கண்ணாடி போட்டா பிளரா தெரியுது, இல்லன்னா எனக்கு பர்ஃபெக்டா தெரியுது அப்படி சொல்லி அவங்க கன்ஃபியூஸ்ல இருக்கான். இப்ப ஹீரோ வந்துடுறாரா. வந்துட்டு என்னடா தண்ணி ஏதாவது அடிச்சிருக்கியா, கண்ணாடி வச்சு விளையாடிட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்லடா எனக்கே ஒரே கன்ஃபியூஷனா இருக்கு, எனக்கு கண்ணாடி போட்டா தானே நல்லா தெரிஞ்சிட்டு இருந்துச்சு, இப்ப கண்ணாடி இருந்தா பிளர் ஆகுது, கண்ணாடி இல்லாம நல்லாவே தெரியுது அப்படின்ட்டு சொல்றாங்க. இவன் கண்ணாடி வாங்கி பார்த்துட்டு ஐயோ இதை போட்டா எனக்கு மயக்கமே வந்துட போலடா அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இப்ப ரெண்டு பேருமே ரிலாக்ஸ்டா அப்படியே படுக்கிறாங்க. அப்போ ஹீரோ சொல்றாரு, உனக்கும் அந்த பொண்ணு மேல ஃபீலிங்ஸ் இருக்கா என்ன அப்படின்ட்டு. அப்போ ஜூன் எதுவுமே சொல்லாம முழிச்சிட்டு இருக்கானா. அப்ப ஹீரோ சொல்றாரு, எனக்கு தெரியும் நீ அவளை பாக்குற பார்வை மத்தவங்களை பாக்குற மாதிரி இல்ல, ஆனா நான் இன்னைக்கு நடந்துக்கிற மாதிரி நாளைக்கு நடந்துக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்றாரா. அப்போ உடனே அவ எழுந்துட்டு, இதை பாரு எனக்கு அந்த மாதிரிலாம் எந்த எண்ணமும் கிடையாது, இப்ப நீ இங்க தூங்க போறியா இல்ல வீட்டுக்கு போறியா அப்படி சொல்லி கேக்குறாங்க. டே நான் இங்க தானே தூங்க போறேன், என்ன அலோவ் பண்ணுவேன் தானே அப்படி சொல்லிட்டு இருக்கான். ரெண்டு பேரும் படுக்க போறாங்க. ஆனா ரெண்டு பேருக்குமே தூக்கம் வரல, திரும்பி படுத்துட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாளும் ஆயிடுது. ஹீரோ ஃபர்ஸ்ட் எழுந்துடுறாரா. இந்த பாட்டிக்கு வந்து நான் தான் காஃபி போட்டு தருவேன் சொல்லிட்டு காஃபி போட்டு அதுல முட்டையை வர உடைச்சு ஊத்திருக்கான். அப்படிதான் குடிப்பாங்க போல. அவங்க அப்படியே எழுந்து வராங்க. அப்ப இவன் பார்த்துட்டு வா மார்னிங்கே இவ்வளவு பிரிட்டியா இருக்கீங்களே அப்படி சொல்லிட்டு இந்தாங்க காஃபி குடிங்க அப்படி சொல்லி கொடுக்குறாங்க. அவங்களே குடிச்சு பார்த்துட்டு நல்லா இருக்குப்பா அப்படி சொல்லிட்டு சமைக்க ஆரம்பிக்கிறாங்களா. இந்த டைம் அவங்களுக்கு ஏப்ரன் போடலான்ட்டு போடும்போது கழுத்துல பார்த்தா அவங்களோட செயின் மிஸ் ஆயிருக்கும். என்னாச்சுன்னு கேக்குறாங்க. அதுக்கு அவங்களோ நான் தொலைச்சிட்டேன், எங்க போச்சுன்னு தெரியலப்பா அப்படின்ட்டு சொல்றாங்க. நீங்க தொலைக்கும் போதே எனக்கு சொல்லிருக்கல, நான் தேடி தந்திருப்பேன்ட்டு ஹீரோ பேசிட்டு இருக்காரு. இப்படி இவங்க ரெண்டு பேரும் பிரேக்ஃபாஸ்ட்லாம் பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடவும் ஆரம்பிக்கிறாங்க. இப்பதான் ஜொன்னு எழுந்துக்கவே செய்யறான். வா இன்னைக்கு நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கு அப்படின்ட்டு சொல்லிட்டு பாட்டியை பார்த்த உடனே, என்ன பாட்டி இன்னைக்கு மார்னிங் நல்லா ஃப்ரெஷ்ஷா இருக்கீங்க, பார்க்கவே பிரிட்டியா இருக்கீங்க அப்படின்னு சொல்றாங்க. அதை ஹீரோ கேட்டோன்னே என்னடா இவன் ஏன் டைலாக்கு சொல்றான்ட்டு அவருக்கு பொறக்கே ஏறிடுது. அதுக்கு எனக்கு பிரேக்ஃபாஸ்ட் வேணும்னு வர கேட்கறான். என்ன இவனோட ஆக்டிவிட்டிஸ்ல நிறைய சேஞ்சஸ் தெரியுது அப்படி சொல்லிட்டு ஹீரோ பார்த்துட்டு அப்படியே ஸ்கூல்ல போய் அவனை கலாச்சிட்டு இருக்காங்க. டே இவன் பாட்டியை வந்து நான் எப்படி கூப்பிடணும் அதே மாதிரி கூப்பிட்டு இருக்கான்டா அப்படின்ட்டு சன் கிட்ட சொல்லிட்டு கலாச்சிட்டு இருக்கான். அதுக்கு ஜுன் சொல்றான், டே நான் உன்ன மாதிரி பேசலாம் தானே ட்ரை பண்ணேன், மற்றபடி ஒன்னும் கிடையாது, அமைதியா இரு அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப பக்கத்துல இந்த 3 பொண்ணுங்க இருப்பாங்களே, அதுல ஒரு பொண்ணு எழுந்துட்டு நான் கேஃபிடேரியா போறேன், இதுக்கு மேல என்னால டயட் மெயின்டைனே பண்ண முடியாதுப்பா அப்படின்னு சொல்லிட்டு போறா. கூடவே சன்னும் ஜூன் கூட போயிடுறாங்க. அப்ப ஹீரோ மட்டும் ஹீரோனை பார்த்துட்டு நீ வரியான்னு கேக்குறாங்களா. சரி வர அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்துடுறாங்க போல. இப்ப எல்லாரும் ஆச்சரியமா பாக்குறாங்க, ஹீரோயின் கேஃபிடேரியாக்கெல்லாம் வரமாட்டாளே அப்படின்னு சொல்லிட்டு. இப்படி இவங்க எல்லாம் சாப்பிட்டு எல்லாம் முடிச்சுட்டு ஒரு இடத்துக்கு நடந்து வந்துட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல புறா ஒண்ணு நிக்குது. அதை பார்த்த உடனே ஹீரோக்கு பயம் வந்துடுது. ஐயோ இருங்கடா, துரத்திலாம் விடாதீங்கடா, அது என்கிட்ட வந்துடும், அப்படியே விடுங்கடா சொல்றாங்க. அந்த இடத்துல ஜுன்னும் பின்னாடி நடந்து வந்துட்டு இருப்பான். அவனும் அந்த புறா பார்த்துட்டு அப்படியே ஸ்டாப் ஆயிடுறான். ஆனா இந்த சன்னு சும்மா இல்லாம அந்த புறா துரத்துற சொல்லிட்டு ஹீரோ ஜூன் பக்கமே அமுச்சு விட்டுறான். அது அவங்க பக்கம் போன உடனே ரெண்டு பேரும் விடுற ஜூட்டுன்னு சொல்லி ஓடவே ஆரம்பிச்சிடானுங்க. ஹீரோ வேற யோசிக்கிறான், இவன் எதுக்குடா இதை பார்த்துட்டு ஓடுறான் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் போட்டி போட்டு ஓடிட்டு இருக்காங்க. ஓடி முடிச்சுட்டு ஹீரோ ஒரு இடத்துல உட்காந்தாங்க. ஹீரோயின் வந்துட்டு இதுதான் உன்னோட சீக்ரெட்டா, உனக்கு பேர்ட்ஸ்னா பயமா அப்படி சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு அவனும் இது சீக்ரெட்னு சொல்ல முடியாது, ஏன்னா என்னோட ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேருக்கும் தெரியும் அப்படின்ட்டு சொல்றான். அப்ப ஜுன்னும் பின்னாடி வந்து நின்றுச்சா இவங்க எப்போ பார்த்தாலும் ஒன்னா இருக்காங்கன்ற மாதிரி ஜெலஸா பார்த்துட்டு திரும்புறான். அங்க பார்த்தா சீனியர் பசங்கலாம் இன்னொரு பையனை பிடிச்சி ராக்கிங் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த இன்சிடென்ட் பார்த்த உடனே இவனுக்கு கையெல்லாம் ஒரு மாதிரி பண்ணுது, அடிக்கணும் போலே தோணுது போல. ஆனா இருந்தாலும் கண்ட்ரோல் பண்ணிட்டு அங்கிருந்து கிளம்பிடுறான். ஹீரோவை
ஹீரோனும் பேசிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோ கேட்பாரு, உனக்கு ஏதாவது சீக்ரெட் இருந்தா சொல்றியா அப்படின்னா, எனக்கு சீக்ரெட்லாம் இல்லை, ஆனா எனக்கு ஒரு விஷயம் பார்த்தா பயம் அப்படின்ட்டு சொல்றாங்க. என்ன பயம்னு கேட்டா, எனக்கு PE கிளாஸ் நினைச்சாதான் பயம். ஏன்னா எனக்கு ஸ்போர்ட்ஸ் அவ்வளோ வராது, இப்பதான் நான் பாஸ்கெட் பாலே விளையாட ஆரம்பிச்சிருக்கேன், எனக்கு நீ வேற ஏதோ ஸ்போர்ட்ஸ் சொல்லி தெரியான்னு சொல்றாங்களா. ஓகே டன் அப்படி சொல்லிட்டு இப்ப எல்லாரும் வந்து ஸ்போர்ட்ஸ் ரூம் போறாங்க. அங்க அந்த ஷட்டில் விளையாடுறாங்க, பாஸ்கெட் பால், வாலிபால்ன்ட்டு அதுன்னு விளையாடிட்டு இருக்காங்க. இதை எல்லா மூமெண்ட்ஸையும் சன் வேற கேப்சர் பண்ணிட்டு இருக்கான். பிரசன்ட்ல இருக்க ஹீரோவோட டேபிள்ல கூட ஒரு போட்டோ இருக்கும், இவங்க 3 பேர் இருக்க மாதிரி. அந்த போட்டோவை இந்த மூமெண்ட்ல தான் எடுத்திருப்பாங்க. ஹீரோயின் அவங்க பேக் எல்லாம் எடுத்து வச்சுட்டு கிளம்பிட்டு இருக்கும் போது ஏதோ ஒன்னு கீழே டிராப் பண்ணிடுறாங்க. என்னன்னு எடுத்து பார்த்தா ஒரு செயின். அந்த செயின் வேற யாரதும் கிடையாது, ஜுன்னோட பாட்டியோட தான். அதையும் இவங்க திருடி எடுத்து வச்சிருக்காங்க போல. கட் பண்ணி பிரசன்ட்ல இருக்க ஹீரோவை தான் காமிக்கிறாங்க. அவர் வேலையெல்லாம் முடிச்சுட்டு கிளம்பும் போது அந்த இடத்துல ஹீரோயின் வந்து நிக்கிறாங்க. என்னாச்சுன்னு கேட்டா, இன்னைக்கு நைட் நீ என்னோட ஸ்பெண்ட் பண்றியா கேக்குறாங்களா. சரிவா நான் என்னோட வீட்டுக்கு கூட்டு போறேன் சொல்லிட்டு கிளம்புறாங்க. அவரோட வீட்டுக்கு போனா அவர் வீடு ரொம்ப நீட் அண்ட் கிளீனா இருக்கு. அதை பார்த்தோன்னே வாவ் என்ன ஒரு மாடர்ன் வைபா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி பார்த்தா இவரோட டிவி ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி கீழே போட்டு வச்சிருப்பாரு. ஓ இதனாலதான் உனக்கு எந்த விஷயமும் தெரியலையா, பாக்கிறதுக்கு நல்லா மாடர்ன் வைப்ல தான் இருக்கு, ஆனா இந்த உலகத்துல இருந்து பிரிஞ்சே இருக்கே என்ன விஷயம் அப்படின்ற மாதிரி பாக்குறாங்க. அதுக்கு அவரோ சரி கொஞ்சம் காஃபி குடிக்கிறேன்னு கேக்குறாங்களா. காஃபி வேணா இன்னைக்கு சரக்கு அடிக்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க. சரி ஓகேன்ட்டு காஃபியை ஊத்தி அதுல சரக்கு ஊத்தி வழக்க போல குடிக்கிறாங்க. இப்ப சொல்லி நீ மறைச்சு வச்சிருக்க அந்த சீக்ரெட் என்ன அப்படின்ட்டு சொல்லி ஹீரோ கேக்குறாரு. அதுக்கு ஹீரோயினோ டிவி ஆன் பண்ணிட்டு இதுதான் இப்ப நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. டிவில இப்ப என்ன சொல்றாங்கன்னா, இந்த ஆக்ட்ரஸ் அவங்க ஏஜென்சில வேலை செய்யற எம்ப்ளாயோட வாலெட்டை திருடி வச்சிருக்காங்க, அது பல லட்சம் மதிப்புள்ள இது போல, அதனால அவங்க கேஸ் ஃபைல் பண்ணிருக்காங்க. இது ஃபர்ஸ்ட் இன்சிடென்ட் கிடையாது, இந்த மாதிரி நிறைய தடவை பண்ணிருக்காங்க அப்படின்ட்டு சொல்லி ஓடிட்டு இருக்கு. இதை பார்த்தோன்னே ஹீரோ ஷாக் ஆயிடுறாரு. மறுபடியும் கதை பாஸ்டுக்கு போகுது. ஜுன்னுக்கு ரெகுலர் செக்அப் இருக்கு போல, அதனால ஹீரோட அம்மா வேலை செய்யறாங்களே அந்த இடத்துக்கு தான் போறாங்க. அங்க போயிட்டு செக்அப்க்கு எல்லாம் பிளட் டெஸ்ட் எல்லாம் கொடுத்துருப்பாங்க போல. அதோட ரிசல்ட் பார்த்தோன்னே உனக்கு எல்லா லெவலும் கரெக்டா இருக்கு, இனிமேட் நீ ரெகுலர் செக்அப் வர வேண்டாம், என்னோட சைட்ல உன்னோட டெஸ்ட் ரிப்போர்ட்ஸ் எல்லாமே கிளியரா இருக்கு, அதனால எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, உனக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கான்னு கேக்குறாங்க. அதுக்கு அவனும் ஆமா எனக்கு சில கன்சர்ன்ஸ் இருக்கு, நான் வந்து லெஃப்ட் ஹேண்ட், ஆனா திடீர்னு பார்த்தா ரைட் ஹேண்ட்ல யூஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன், அது மட்டும் இல்லாம கண்ணாடி முன்னாடி போட்டதான் எனக்கு கண்ணே தெரியும், ஆனா இப்ப கண்ணாடி இல்லாம நல்லா தெரியுது, முக்கியமா மார்னிங்ல பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிடவே பிடிக்காது, ஆனா இப்ப எனக்கு சாப்பிடணும் போலவே இருக்குன்னு சொல்றாங்க. இதெல்லாம் கேட்டோடனே அந்த டாக்டரும் என்னப்பா நீ சொல்றதுல எந்த பிரச்சனையுமே இல்ல அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்பதான் எனக்கே திருப்தியா இருக்கு, ஐ எம் ஹாப்பி உன்னோட ரிசல்ட் எல்லாம் பாத்துட்ட பிறகு, ஆனால் நீயே கவலைப்படாத சொல்றாங்களா. அதுக்கு அவனும் சரி ஓகேன்ட்டு ஒத்துக்கிட்டு கிளம்பிடுறான். கீழே நடந்து போயிட்டு இருக்கும்போது ஹீரோட அப்பா அங்க நின்னுட்டு அவங்களோட பையனை பத்தி பெருமை பேசிட்டு இருக்காரு. என்னோட பையன் வந்து பாஸ்கெட் பால் ரொம்ப நல்லா விளையாடுவான்னு சொல்றாங்களா. இந்த பக்கம் ஜுன் பாஸ் பண்ண உடனே ஜுன்னு கூப்பிட்டுட்டு இவன் தான் என்னோட பையன், இவன் ஸ்கூல்லயே டாப்பர், அவ்வளவு நல்லா படிப்பான்னு சொல்றாங்க. பக்கத்துல இருக்கவங்க யோசிக்கிறாங்க, என்னடா இப்பதான் பாஸ்கெட் பால் நல்லா விளையாடுவான்னு சொன்னாங்க, திடீர்னு இப்ப நல்லா படிப்பான்ட்டு சொல்றாங்கன்ட்டு ஓகே நான் அவங்களும் மண்டையாட்டிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் எல்லாரும் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருக்காங்களா. அந்த டைம் பார்த்துட்டு மியூசிக் கிளாஸ் வருதுன்ட்டு எல்லா பசங்களும் அடுத்த கிளாஸ்க்கு போறாங்க. அங்க ஹீரோயின் மட்டும் நின்னுட்டு எதையும் ஊத்து பார்த்துட்டு இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அங்க படிச்சுட்டு இருக்க பொண்ணோட வாக்மேன் அந்த டேபிள் மேல இருக்கு போல. அதை பார்த்தோடனே உங்களுக்கு உடனே எடுக்கணும்னு தோணிட்டே இருக்கு. கொஞ்சம் கூட யோசிக்காம டக்குன்னு போய் எடுத்துட்டு பேக்ல வச்சிடறாங்க. திரும்பி பார்த்தா அங்கதான் ஹீரோவும் நின்னுட்டு இருக்காரு. நான் ஒன்னும் தப்பா பாக்கலையா அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் உன்னோட பேக்கை செக் பண்ணலாமான்னு சொல்லி ஓபன் பண்ணி பாக்குறாரு. பார்த்தா வாக்மேனும் அங்கதான் இருக்கு. எடுத்துட்டு என்னது இதுன்னு கேக்குறாரா. அதுக்கப்புறம் பக்கத்துல இருக்க ஜிப்பியை ஓபன் பண்ணி பார்த்தா அதுலயும் ஒரு செயின் இருக்கு. எடுத்து பார்த்துட்டு இதையும் நீ தான் எடுத்து வச்சிருக்கியா, நீ என்ன திருடியா அப்படின்ட்டு டக்குன்னு கேட்டுறாரு. அதை கேட்டோடனே ஹீரோனுக்கு ஒரு மாதிரி ஆயிடுது. நீ இதை எங்க இருந்து அப்படின்ட்டு ஹீரோ கேட்கும் போது, இதை நான் எங்க இருந்து திருடினேன்னு கேக்குறியா, எனக்கே தெரியல, எங்க இருந்து எடுத்தேன்னு கூட எனக்கு ஞாபகம் இல்லை அப்படின்ட்டு சொல்லிடுறாங்க. ஹீரோயின் கிட்ட இப்படி ஒரு பிஹேவியர் இருக்கும்ட்டு ஹீரோ எக்ஸ்பெக்டே பண்ணல. இதெல்லாம் பார்த்துட்டு அப்படியே கோவமா அவர் பாஸ்கெட் பால் கோர்ட்டுக்கு போயிடுறாரு. இப்ப அந்த மியூசிக் கிளாஸ்ல முடிச்சுட்டு எல்லாரும் அங்க கிளாஸ்க்கு வந்துடுறாங்க. அப்ப ஜுன்னும் சன்னும் அங்கதான் இருக்காங்களா. ஹீரோவும் ஹீரோயின் எங்கடா கால்ல இருந்து நம்ம பார்க்கவே இல்லைன்னு சொல்றாங்க. அப்ப ஹீரோயின் மட்டும் தனியா வராங்களா. அவங்க 2 பேரும் ஹீரோயினை கூப்பிடுறாங்க, ஆனா அது கூட ரெஸ்பாண்ட் பண்ணாம அவங்க தனியா போய் உட்காந்துடுறாங்க. இன்னொரு பக்கம் ஹீரோவும் ரொம்ப கோவமா பாஸ்கெட் பால் விளையாடிட்டு இருக்காரு. அந்த இடத்துக்கு ஜுன்னும் சன்னும் வந்துட்டு என்னடா மேட்ச்ல ஏதாவது தோத்துட்டியா இவ்வளவு சோகமா உட்காந்துட்டு இருக்கேன்னு கேட்டா, அதெல்லாம் ஒண்ணு நான் ஜெயிச்சிட்டேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. அப்ப இவங்க 2 பேரும் பேசிக்கிறாங்க, ஒருவேளை ஹீரோயின் கூட சண்டை போட்டுருப்பான் போல, அதனால இவ்வளவு சோகமா இருக்கான்ட்டு. இப்ப ஹீரோவோ ஜுன்னோ ஹீரோவோட வீட்டுக்கு தான் வராங்க. அங்க இருக்க அந்த மீனுக்கு ஒரு ஹாயை போட்டுட்டு 2 பேரும் பெட்ல படுக்கிறாங்களா. அப்ப ஜுன் கேக்குறான், என்னடா நீ ஹீரோயின் கிட்ட ஏதாவது சண்டை போட்டியா இவ்வளவு சோகமா இருக்குன்னு கேட்டா, அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம பாக்கெட்ல இருந்து அந்த செயின் எடுத்து கொடுத்துட்டு இதை உன் பாட்டி கிட்ட கொடுத்துரு அப்படின்ட்டு சொல்லி கொடுக்குறான். இது எப்படி உன்கிட்ட கிடைச்சது அப்படின்னா, அதெல்லாம் தெரியல, ஒரு இடத்துல இருந்து நான் கண்டுபிடிச்சேன் அப்படின்ட்டு சொல்லி கொடுத்துறான். இப்ப ஜுன்னோட வீட்டுல ஜுன் சாப்பிட்டுட்டு இருக்கானா. அப்ப பாட்டி வேற பார்த்துட்டு, என்னடா உன் ஃப்ரெண்ட்ஸ் உன்னை கலாய்ச்சாங்களா, லெஃப்ட் ஹேண்ட்ல சாப்பிட்டு இருந்தது விட்டுட்டு இப்ப ரைட் ஹேண்ட்ல சாப்பிட்டு இருக்கேன்னு கேட்டா, இல்ல பாட்டி அது எனக்கு பழகிடுச்சு, நான் 2 பக்கமும் சாப்பிட்றதுக்கு ட்ரை பண்றேன், அப்பதான் மூளை நல்லா வளருமா அப்படின்ட்டு சொல்றாங்க. அதை பாட்டியை கேட்டுட்டு, ஓ அப்படியா சரி நல்லா சாப்பிடுறா அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப ஜுன்னோ பாக்கெட்ல இருந்து அந்த செயின் எடுத்து கொடுத்துட்டு, உங்களுக்காக கண்டுபிடிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்றாங்க. என்னது கண்டுபிடிச்சிட்டானா, எங்கடா கண்டுபிடிச்சா, நானும் 4 நாளா தேடிட்டே இருக்கேன், எனக்கு கிடைக்கவே இல்லை அப்படி சொன்ன. அவன் நீங்க போற எல்லா இடத்துக்கும் போய் தேடினானா, அங்கிருந்து ஒரு கேஃபேல இருந்தா கிடைச்சது போல, அதை என்கிட்ட கொடுத்தான் அப்படின்ட்டு சொல்றாங்க. இப்ப சாப்பிட்டு முடிச்சுட்டு அவன் ஹோம்ஒர்க் பண்ணிட்டு இருக்கான். அப்ப யோசிக்கிறான், மறுபடியும்
மறுபடியும் ரைட் ஹேண்டில் தான் எழுதிட்டு இருக்கானா. எனக்கு எப்படி இந்த ரைட் ஹேண்ட் பழக்கம் வந்துச்சு, ஒருவேளை ஹீரோனாலையா அப்படின்ற மாதிரி டவுட் வந்துருச்சு அவனுக்கு. அதனால அவன் என்ன பண்ணுறான்னா, இப்போ செக் பண்ணி பார்த்துலாம் சொல்லிட்டு அவன் முன்னாடி 4 பீனட்ஸ் வச்சுக்கிட்டு பக்கத்துலேயே ஒரு அலர்ஜி மாத்திரையை வச்சுக்கிட்டு நம்ம சாப்பிட்டு பார்க்கலான்ட்டு சொல்லி சாப்பிட்றான். ஒரு 2-3 பீனட் சாப்பிட்டு பார்க்குறான். அதுக்கப்புறம் அவனுக்கு ஒன்றும் நடக்கலன்ட்டு விட்டுறான். அடுத்த நாள் ஸ்கூலில் இவங்க 3 பேர் நடந்து போயிட்டு இருக்காங்களா. அப்போ ஹீரோயின் மட்டும் தனியாக அமைதியாக உட்காந்து படிச்சுட்டு இருக்காங்க. அவங்கள இவங்க 3 பேர் நோட் பண்ணிடுறாங்க. ஆனால் ஹீரோ போய் பேசல. அந்த இடத்துக்கு அந்த சீனியர் இருப்பா இல்லையா, அவன் வந்துட்டு வம்பு எடுக்கிறான். இப்போ ஹீரோ தான் வந்துட்டு அவளை டிஸ்டர்ப் பண்ணாதன்ற மாதிரி சொல்றானா. அதுக்கு அந்த சீனியரும் என்னப்பா அவனா உன்னோட ஆளா அப்படின்ட்டு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அவன் எதுவுமே சொல்லாம கையை மட்டும் நீட்டுறான் ஹீரோயின் கிட்ட. ஆனால் ஹீரோயின் அதை கண்டுக்காம எழுந்து போயிடுறாங்க. அங்கே அவனுக்கு பங்கம் ஆயிடுது. அவன் பின்னாடி இவனும் ஓடுறானா. உடனே அந்த சீனியர் பார்த்துட்டு உங்க 2 பேரோட கப்பல் பார்க்கறதுக்கு நல்லதா இருக்கு, ஆனால் சீக்கிரம் பிரேக்அப் பண்ணிட்டீங்கன்னா திருப்பி என்கிட்ட வந்துரு நீன்னு சொல்லி கத்திட்டு இருக்கான். இப்போ ஹீரோயின் பின்னாடியே ஹீரோ போயிட்டு உன்னோட சீக்ரெட் தான் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கறாங்களா. அதுக்கு அவளும் திருடுறதா என்னோட சீக்ரெட்னு சொல்றான். திருடுறதெல்லாம் ஒரு சீக்ரெட்டா, சரி நீயே சொல்லு, சொன்னா எல்லாருக்கும் புரியும் சொன்ன, திருடுறத பத்தி நீ எனக்கு என்ன எக்ஸ்பிளைன் பண்ண போறேன்னு சொன்னா நான் என்ன சொன்னாலும் உனக்கு புரிய போறது இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவ போயிடுறா. கட் பண்ணி பிரசன்ட்ல இருக்க ஹீரோ காமிக்கிறாங்க. ஹீரோ ஏதோ ஒரு விஷயத்த பத்தி யோசிச்சுட்டு இருக்காங்களா. அந்த இடத்துல சன் வந்துட்டு இந்தப்ப சாண்ட்விச் சாப்பிடுன்னு சொல்லிட்டு இல்ல பீனட் இருக்கு நீ சாப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவனே சாப்பிட்டுறான். அப்ப ஹீரோயினும் டக்குன்னு திரும்பிட்டு உன்கிட்ட இந்த இம்பல்சிவ் டிசார்டர் பத்தி நிறைய பேப்பர்ஸ் இருக்குல்ல, அது எல்லாமே எனக்கு கொடு அப்படின்னு சொல்லிட்டு அதை பத்தி ரிசர்ச் பண்றாங்க. ஹீரோயினும் இந்த நியூஸ் எல்லாருக்கும் ஸ்ப்ரெட் ஆயிருக்கு, நிறைய இடத்துல ரிப்போர்ட்டர்ஸ் இருக்காங்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு ஹீரோட வீட்டுல தான் தங்கிட்டு இருப்பாங்க. அங்க ஹீரோயின் வேற சொல்றாங்க நான் இன்னும் கொஞ்ச நாள் இங்க தான் இருக்க போறேன்ட்டு. அப்ப இந்த ரிசர்ச் பண்ண இன்ஃபர்மேஷன்லாம் வச்சுக்கிட்டு ஹீரோ அவங்க கிட்ட சொல்றாங்க, உனக்கு எப்பெல்லாம் இந்த மென்சுரேஷன் பீரியட் வருதோ அந்த டைம்ல தான் நீ உனக்கு திருடணும்னே தோணும். இது ஒரு டிசார்டர் மாதிரி தான், ஆனா இதை கியூர் பண்ணிடலாம் அப்படின்ட்டு சொல்றாங்க. நீ இதை எதுக்காவது ட்ரீட்மெண்ட் எடுத்திருக்கியா முன்னாடின்னு கேட்டா, நான் கொஞ்ச நாளா ட்ரீட்மெண்ட்ல தான் இருந்தேன், பட் இப்போ ரீசெண்டா விட்டதுனால மறுபடியும் அப்பப்போ வந்துட்டு இருக்கு அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஒன்னும் பிரச்சனை இல்லை, இதை கண்டிப்பா கியூர் பண்ணிடலாம்னு சொல்றாங்களா ஹீரோ. அப்ப ஹீரோயின் சொல்றாங்க, நீ சைக்காட்ரிஸ்ட் ஆன பிறகு எனக்கு தான் ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. இந்த உலகத்துல என்னை பத்தி புரிஞ்சுக்கிறதுல ஒரு சில பேர்ல நீயும் இருக்கணும்னு நினைச்சேன். இப்போ உனக்கு இது புரியவோ செஞ்சிருக்கு, எனக்கு அதுவே சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதுக்கு ஹீரோவா ஆறுதலா இருக்கான்னு கேக்குறாங்களா. ஆமா ரொம்பவே ஆறுதலா இருக்கு. சரி ஓகே, இனிமேட் கொஞ்ச நாளைக்கு நான் இங்க தான் இருக்க போறேன், தயவு செஞ்சு எனக்கு ஹேர் ப்ராடக்ட்ஸ் வாங்கி வை சொல்லிட்டு எழுந்து போயிடுறாங்க. கதை மறுபடியும் பிளாஷ்பேக் போகுது. ஹீரோட அம்மா இப்ப அப்பா தேடிட்டு வந்துட்டு, ஏயா நம்ம பையன் இந்த கிளாஸ்ல டாப்பர்ன்னு சொல்லி வச்சிருக்கேமே, நம்ம பையன் நல்லாவே படிக்க மாட்டான், அவன் பாஸ்கெட் பால் தான் நல்லா பண்ணுவான், எந்த பையனை பத்தி நீ சொன்னேன்னு கேட்டா, நான் ஜுன்னு பத்தி சொன்னமா அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே, இனிமேட் நம்ம இந்த மாதிரி சீக்ரெட் எல்லாம் மீட் பண்ண வேண்டாம், ஆல்ரெடி நம்மளை பத்தி ரூமர்ஸ்லாம் ஸ்ப்ரெட் ஆயிட்டு இருக்கு, நம்ம 2 பேரும் கல்யாணம் ஆனவங்கன்னே யாருக்குமே தெரியாம இருக்கு அப்படின்றவே சொல்றாங்க. ஒருவேளை அன்னைக்கு நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கும்போது ஒரு நர்ஸ் பார்த்தாங்களே, அவங்க தான் போய் இதை ஸ்ப்ரெட் பண்ணிருப்பாங்களான்ட்டு அந்த அம்மா கேட்டா, அவர் உடனே அவங்க கிட்ட வந்துட்டு அவங்களாம் ஒண்ணு ஸ்ப்ரெட் பண்ணல, நான் தான் ஸ்ப்ரெட் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு போறாங்க. உடனே இவங்க இல்ல ஐயோ என்ன இவன் இப்படிலாம் பண்ணா நமக்கு இந்த வயசுல பட்டர்ஃபிளை எல்லாம் பறக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இந்த பக்கம் போயிடுறாங்க. ஹீரோயின் அவங்களோட பார்ட் டைம் ஜாப் பண்றதுக்காக அந்த கேஃபேக்கு போறாங்களா. அப்பதான் அந்த படிக்கட்டு கிட்ட நின்னுட்டு ஒன்னு யோசிக்கிறாங்க. அவங்க பாட்டி இருப்பாங்க இல்லையா, அவங்க அந்த செயினை வந்து இந்த படிக்கட்டுல தான் மிஸ் பண்ணிருப்பாங்க. அதை இவ எடுத்து வச்சிருந்திருப்பா. அதை பார்த்துட்டு ஒவ்வொரு வேளை நான் இங்க இருந்தா எடுத்த போலன்றது அவளுக்கு ஞாபகம் வருது. ஹீரோ சொன்ன மாதிரியா அவளுக்கு இது மென்சுரேஷன் டைம், அவளுக்கு ஆல்ரெடி கையெல்லாம் படப்படன்னு அடிக்க ஆரம்பிச்சிருந்தா. அந்த டைம்னு பார்த்து அங்க டேபிள்ல வர யாரோ ஒருத்தவங்க போனை மிஸ் பண்ணிட்டு போயிட்டாங்க போல. அதை பார்த்தோன்னே எடுக்கணும்னு தோணிட்டே இருக்கு. நடுவில் யாரோ இன்டர் பண்ண உடனே சீக்கிரமா இன்னைக்கு வேலையை விட்டு போறேன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்பிடுறா. இன்னொரு பக்கம் ஜுன்னு அவங்களோட பாட்டி கூப்பிடுறதுக்காக போறாங்களா. பாட்டின்னு கூப்பிடாம மேடம் மோ அப்படின்ட்டு ஹீரோ கூப்பிடுற மாதிரி கூப்பிடுறாங்க. அதுக்கு அந்த பாட்டியோ நீ என்னடா அவனை மாதிரி பண்ணிட்டு இருக்க நிறைய விஷயம் அப்படின்னு கேட்டா, உங்களுக்கு நான் அவனை மாதிரி இருந்தா பிடிக்குமா அப்படின்ட்டு சொல்லி ஜூன் கேட்கறான். அவனை மாதிரி இருந்தா பிடிக்கும், ஆனா 2 பேரும் எனக்கு ரொம்பவே பிடிக்கும், அவங்கவுங்க விதத்துல ஒரு மாதிரி இருப்பீங்க அப்படின்ட்டு சொல்றாங்க. சரி ஓகே மேடமோ அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்களா. அப்ப ஹீரோயின் அங்க வேகமா போறதை பார்த்துட்டு நீங்க வீட்டுக்கு போங்க நான் ஒரு நிமிஷத்துல வந்துடுறேன் சொல்லிட்டு இவனும் ஹீரோயின் பின்னாடி போறான். அங்க ஹீரோயின் ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்குள்ள போயிட்டு அவங்களுக்கு ஏதோ திருடணும்னு தோணுது போல. அங்க இருக்க ஒரு பாக்ஸ் எடுத்து பேக்குள்ள போடுறாங்க. அங்க கரெக்டா ஜுன்னும் வந்துட்டு ஹீரோயினை கூப்பிடுறானா. அவளுக்கு எம்பாரஸ்மெண்ட்ல அங்க இருந்து ஓடியே போயிடுறா. அப்புறம் இவன் தான் அந்த பொருளுக்கு காசை கட்டிட்டு ஹீரோயினை தேடிட்டு வரான். அப்புறம் 2 பேரும் பொறுமையா உட்காந்து பேசுறாங்க. அப்ப இவன் எதுவுமே கேட்காதனால ஹீரோயினே சொல்றாங்க, நீ ஏதோ கேட்கணும்னு நினைக்கிறல கேளு, ஆனா அதை எப்படி எக்ஸ்பிளைன் பண்ணணும்னு எனக்கு தெரியாது, இதுக்கு வார்த்தையே கிடையாது சொல்றாங்களா. அதுக்கு அவனும் இந்த உலகத்துல நடக்கிற எல்லாத்தையும் நம்மளால வார்த்தையில சொல்ல முடியாது, அது மாதிரிதான் இதுவும், பரவாயில்ல நான் புரிஞ்சுக்கிறேன் அப்படின்ட்டு சொல்றாங்க. ஆமா இந்த மாதிரி நடக்கிறத ஹீரோவும் பாத்துட்டானா அப்படின்னு கேக்குறாங்க. ஆமான்ட்டு ஹீரோயினும் சொல்லுவாங்களா. அதை கேட்டுக்கிட்டே இவன் நடந்து வந்துட்டு இருக்கான். அந்த இடத்துல ஆல்ரெடி ஹீரோவும் சன்னும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. இவனுக்கு தான் நிறைய தடவை போன் பண்ணிருப்பாங்க போல, அவன் எடுக்கல. இப்ப ஜுன் வந்தோடனே எங்கடா போனா, உன் பாட்டி தனியா வீட்டுக்கு அமிச்சிட்டு நீ மட்டும் இங்க சுத்திட்டு இருக்கேன்னு கேக்குறாங்க. சரி ஓகேடா என்ன பண்ணலாம், நான் எப்ப பார்த்தாலும் பசிக்கு சொல்றானா, வாடா ஏதா போய் சாப்பிடலாம் சொல்லிட்டு ஹீரோ சொல்றாரு. சரிடா நீங்க 2 பேரும் ஒரு இடம் பார்த்துட்டு அங்க சாப்பிட்டுட்டு இருங்க நான் வந்துடுறேன்னு சொல்லிட்டு அவன் அங்க ஹீரோயின் கூட நடந்ததை பத்தி தான் யோசிச்சுட்டு இருக்கான். அந்த நேரத்துல இந்த சீனியர் கேங்ஸ் இருப்பாங்க இல்லையா, அவங்க வந்து யாரோ ஒரு பையனை புள்ளி பண்ணிட்டு கூட்டிட்டு போயிட்டு இருக்காங்க. இப்ப இவனுக்கு இந்த பார்த்த உடனே கோவ கண்ட்ரோல் பண்ண முடியல. உடனே போயிட்டு சீனியருங்களா அடிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஃபர்ஸ்ட் இவன் தான் அடிச்சிட்டு இருக்கான்.
இருக்கான். ஆனா இவன் ஒருத்தன் தான், அங்க 4 பேர் இருக்காங்க. அவன் எல்லாரும் சேர்ந்து இவனை அடிக்க ஆரம்பிச்சிடறாங்க. பாவம் செம்ம அடி வாங்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் சன்னும் ஹீரோவும் வேற இவங்களுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்காங்களா. அவன் சன்னு கேட்கறான், டே உன்னோட சாண்ட்விச் நீ சாப்பிடலன்னு நான் சாப்பிட்டுருவான்னு கேட்டா, டே சாப்பிட்டு தொலைடா சொல்லிட்டு ஜுன்னு தேடிட்டு இருக்கான். இங்க ஜுன் பாவம் பரிதாபமா இன்னொருத்தருக்கு ஹெல்ப் பண்ண போய் இவன் செம்ம அடி வாங்கிட்டு இருக்கான். ஃபைனலா ஒரு குத்தலான்ட்டு சீனியர் வரும்போது அந்த இடத்துக்கு கரெக்டா ஹீரோ வந்து காப்பாத்திடுறாரு. அவரு போட்டு அடிக்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த சீனோட தான் இந்த எபிசோட முடிக்கிறாங்க. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு வர எபிசோட் தான் ஃபைனல் எபிசோட். நீங்க இன்னும் என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ எக்ஸ்பிளைன் பண்ண விதம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.